I welcome you to learn English. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ் பட் பொறுமையாக பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். கொடுத்துருக்கிற வார்த்தைகள் கஷ்டமான வார்த்தைகள் கிடையாது. ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கிற வார்த்தைகள் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு சென்டென்ஸையும் நல்லா வாட்ச் பாருங்கள். கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிங்க. உங்களுடைய இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்லை நல்லா டெவலப் பண்ணும். ஓகே, இங்கே 3 காலம் இருக்குது பாருங்கள். ஒரு சென்டென்ஸ் அதை 3ஆக பிரிச்சிருக்கேன். நடுவில் எல்லோ கலரில் இருக்கிறது கன்ஜங்ஷன்ஸ். இந்த கன்ஜங்ஷன்ஸை கரெக்டாக மேட்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். ஐ தாட் தட் ஐ ஹாவ் டேக்கன் ஆல் த புக்ஸ். ஐ தாட், நான் நினைத்தேன். தட் ஐ ஹாவ் டேக்கன் ஆல் த புக்ஸ், நான் எல்லா புக்ஸையும் எடுத்துட்டேன்னு நினச்சேன். இந்த சென்டென்ஸ் இப்படி ஆரம்பிக்குது. தேர்ட் காலம் பாருங்கள். மை சயின்ஸ் புக் இஸ் நாட் ஹியர். அந்த 4ஆவதாக இருக்கிற அந்த ரோ பாருங்கள். மை சயின்ஸ் புக் இஸ் நாட் ஹியர், என்னுடைய சயின்ஸ் புக் இங்கு இல்லை. ஓகே, அந்த ஃபஸ்ட்டு ஐ தாட் தட் ஐ ஹாவ் டேக்கன் ஆல் த புக்ஸ், நான் எல்லா புக்ஸையும் எடுத்துட்டேன்னு நினச்சேன். மை சயின்ஸ் புக் இஸ் நாட் ஹியர், என்னுடைய சயின்ஸ் புக் இங்கு இல்லை. நடுவில் என்ன கன்ஜங்ஷன் வரும்? ஆனால். ஓகே, அந்த ஆனாலுக்கு இங்கிலீஷில் என்ன? பட். ஸோ அந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஐ தாட் தட் ஐ ஹாவ் டேக்கன் ஆல் த புக்ஸ் பட் மை சயின்ஸ் புக் இஸ் நாட் ஹியர். இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கணும். மற்ற கன்ஜங்ஷன்ஸை கரெக்டாக மேட்ச் பண்ணி ஒரு முழு வாக்கியத்தை கண்டுபிடிக்கணும். பொறுமையாக பண்ணணும். ரொம்ப எஃபெக்டிவான எக்ஸசைஸ். இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் டெவலப் பண்ணுற எக்ஸசைஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். Now look at the answers. He missed the bus. அவர் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டார். பிகாஸ், ஏனென்றால், he had left home late. அவர் லேட்டாக வீட்டை விட்டு கிளம்பினார். The teacher asks me the question. டீச்சர் என்னிடம் கேள்வி கேட்டார். Which I have not studied. Which I have not studied, நான் படிக்காத பாடத்துலேருந்து கேள்வி கேட்டார். I do not know how to drive a car. எனக்கு காரை எப்படி ஓட்டுவது என்று தெரியவில்லை. ஸோ அதனால் ஐ வாண்ட் டு லேர்ன் டிரைவிங். அதனால் நான் டிரைவிங் லேர்ன் பண்ண போகிறேன், டிரைவிங் கற்றுக்கிற போகிறேன். வி பாட் அ கம்ப்யூட்டர் ஃபார் அவர் ஹோம். எங்கள் வீட்டுக்காக ஒரு கம்ப்யூட்டர் வாங்கினோம். அண்ட் மற்றும் வி ஆர் கோயிங் டு பை எ டேபிள் டு கீப் இட். அந்த கம்ப்யூட்டர் வைக்கிறதுக்கு ஒரு டேபிளும் வாங்க போகிறோம். ஓகே, ஒரு கம்ப்யூட்டர் மற்றும் ஒரு டேபிளை வாங்க போகிறோம். இந்த மாதிரி எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பண்ண போகிறீங்க. I welcome you to this channel, Syntax. Spoken English videos, English grammar explanation videos எல்லாம் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். அன்லெஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லை என்றால் அப்படின்னு அர்த்தம். ஆஸ் சூனஸ் அப்படின்னா விரைவாக. டில் அப்படின்னா அதுவரை. தோ அப்படின்னா இருந்தாலும். இஃப் இருந்தால். ஓகே, இந்த கன்ஜங்ஷன்ஸை யூஸ் பண்ணி கரெக்டான ஆர்டரில் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. 3 காலமையும் கரெக்டாக ஆர்டர் பண்ண போகிறீங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். உங்களுடைய ரீடிங் ஸ்கில்லும் நல்லா டெவலப் ஆகும். ஓகே, வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இஃப் யூ ஸ்டடி வெல், நீ நன்றாக படித்தால், யூ கேன் பாஸ் ஈஸிலி, உன்னால் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். இஃப் யூ ஸ்டடி வெல் யூ கேன் ஈஸிலி பாஸ். தோ ஹீ இஸ் எ புவர், அவர் ஏழையாக இருந்தாலும் he is an honest man. H silent, அதனால் ஹானஸ்ட் அப்படின்னு வாசிக்கக்கூடாது. ஆ சவுண்டு தான் வரணும். he is an honest man. அவர் ஏழையாக இருந்தாலும் அவர் ஒரு நேர்மையான மனிதர். as soon as the teacher enters into the classroom, கிளாஸ் ரூமுக்குள்ளே டீச்சர் வந்த உடனே all the students stand, அனைத்து மாணவர்களும் எழுந்தனர். unless you do the steps properly, இந்த ஸ்டெப்ஸை நீ சரியாக பண்ணவில்லை என்றால், செய்யவில்லை என்றால், யூ கேனாட் சால்வ் த சம், இந்த சம்மை நீ சால்வ் பண்ண முடியாது. அன்லெஸ் யூ டூ த ஸ்டெப்ஸ் ப்ராப்பர்லி யூ கேனாட் சால்வ் த சம். டில் ஐ ரீச் தட் பிளேஸ் டு நாட் கால் மீ, நான் அந்த இடத்தை சென்று அடையும் வரை என்னை கூப்பிட வேண்டாம். இப்போ நான் எல்லாத்தையுமே மாற்றிட்டேன். அதாவது எல்லா காலமையும் சேஞ்ச் பண்ணிட்டேன். இதில் நீங்கள் கன்ஜங்ஷன்ஸ் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அந்த வாக்கியத்தினுடைய ஸ்டார்டிங் வேர்டு. ஓகே, அந்த வாக்கியம் எந்த வார்த்தையில் ஆரம்பிக்குது இல்லை எந்த வார்த்தைகளில் ஆரம்பிக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே அந்த சென்டென்ஸை ஈஸியாக ஃப்ரேம் பண்ணிடலாம். முதல்ல இங்கே இருக்கிற கன்ஜங்ஷன்ஸ், இணைப்பு சொற்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள்.
அதுக்கப்புறம் அந்த சென்டென்ஸுடைய பார்ட், ஓகே, 2 சென்டென்ஸாக பிரிச்சிருப்பேன்ல, அதை நீங்கள் வாட்ச் பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். பார்க்குறதுக்கு குழப்பமாக கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் ஒன்ஸ் நீங்கள் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தத்தை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அந்த சென்டென்ஸை ஈஸியாக ஃப்ரேம் பண்ண முடியும். இதுதான் எக்ஸசைஸ், இதுதான் ப்ராக்டிஸ். இந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் யோசிப்பீங்க எந்த வார்த்தை முன்னாடி வரும், கன்ஜங்ஷன்ஸ் எங்கே வரும் அப்படிங்கிறத யோசிக்கிறது தான் ப்ராக்டிஸ். ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறப்ப உங்களுடைய சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். ஸோ பொறுமையாக ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். When I asked him, he did not reply. When I asked him, he did not reply. இந்த when அப்படிங்கிற வார்த்தையை வச்சு வேறு எந்த சென்டென்ஸும் இதில் க்ரியேட் பண்ண முடியாது. ஓகே, அந்த மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். When I asked him, he did not reply. நான் கேட்டப்போ அவர் பதில் சொல்லவில்லை. I do not want to buy this car. நான் இந்த காரை வாங்க விரும்பவில்லை. பிகாஸ், ஏனென்றால் it is not worth to buy. இதை வாங்குகிற அளவுக்கு மதிப்புடையது இல்லை. I do not want to buy this car because it is not worth to buy. Worth அப்படின்னு வாசிக்கக்கூடாது, அந்த ஆர் சைலண்ட். worth to buy. He does not want to attend the class. அவர் கிளாஸ் அட்டன் பண்ண விரும்பவில்லை. He does not want to attend the class as he is suffering from fever. அவருக்கு காய்ச்சலாக இருப்பதால், காய்ச்சலால் அவதிப்பட்டு கொண்டிருப்பதால், அந்த இருப்பதால் அப்படிங்கிறது தான் as. அவர் கிளாஸ் அட்டன் பண்ண விரும்பவில்லை. while அப்படின்னா என்ன அர்த்தம்? பொழுது அப்படின்னு அர்த்தம். while they were running in a race, அவர்கள் ரன்னிங் ரேஸில் ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது, everyone encouraged them, ஒவ்வொருவரும் உற்சாகப்படுத்தினர். while they were running in a race, everyone encouraged them. he wants to buy a car. அவர் ஒரு கார் வாங்க விரும்புகிறார். he wants to buy a car or அல்லது a bike. ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறாரு, இல்லை என்றால் அல்லது ஒரு பைக் வாங்கணும்னு நினைக்கிறார். டு ஸ்பெண்ட் ஹிஸ் போனஸ், அவருடைய போனஸை செலவு பண்ணுறதுக்கு ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறாரு, ஒரு பைக் வாங்கணும்னு நினைக்கிறார். ஸோ அல்லதுங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுறோம். கன்ஜங்ஷன்ஸ்லாம் என்னென்ன? ஆர், while, as, because, when. இந்த வார்த்தைகள் எல்லாமே கன்ஜங்ஷன்ஸ். மீதி இருக்கிற வார்த்தைகள் ஒரு சென்டென்ஸோட பாகங்கள். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் எஃபெக்டிவ் எக்ஸசைஸ் பண்ணிங்க. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். கன்ஜங்ஷன்ஸ் எந்தெந்த இடத்துல அப்ளை ஆகும், அந்த சென்டென்ஸுடைய ஸ்டார்டிங் வேர்டு எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறப்ப உங்களுடைய சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில், வாக்கிய வடிவமைப்பு நல்லா டெவலப் ஆகும். அப்படி டெவலப் ஆகிறப்ப உங்களால் ஈஸியாக இங்கிலீஷில் பேச எழுத முடியும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள்